ம் அப்படிதான். அந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. அதான் அங்கே பாரு. அங்கே பாருடா. அங்கே பாரு. அதான். இது பெருக்கு. அப்படிதான். குனிஞ்சு பெருக்குடா. டேய் நல்லா பெருக்கேன்டா. இப்படி பின்னாடியே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி பெருக்கிறது? இல்லைன்னா நீ பெருக்க மாட்டியே. அதுதான். அங்கே பாரு. அங்கே பாரு. அந்த இல்லை இங்கே பாரு. பெருக்குடா. அப்படிதான் பெருக்கு. இரு இது சாவி மாதிரி இருக்கு. ஆமாம் சாவிதான். எந்த பூட்டோட சாவின்னு தெரியல. இன்னைக்கு வந்து சண்டை போட்டான்ல பூட்டுக்காரன், அவன் செஞ்ச சாவிதான். யாரு வந்திருக்காங்க? அக்கா வந்திருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி கத்துனீங்க? கை பெட்டியில. பெட்டி நல்லா இருக்கா? ஏது இந்த பெட்டி? அதாங்க எங்களுக்கும் தெரியல. லாரி ஆபீஸ்ல சரக்கு ஏத்திட்டு வரும்போது இந்த பெட்டி சேர்ந்து வந்துருச்சு. வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனைக்கா. அப்ப லாரி ஆபீஸ் திருப்பி அனுப்பிச்சிட வேண்டியதானே? அவனுக்கும் இந்த பெட்டி யாருதுன்னு தெரியல. வந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்குது. உள்ள என்ன இருக்கு? ஒரே குப்பை கூலம். அப்ப சரி, பெட்டியை கொண்டு வந்து வீட்டுல போட்டுருப்பா. நான் புது புடையெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். சரியா? அங்க என்ன பாரு, பெட்டி அமுச்சிட்டு மறுவேளையே பாருங்க. என்ன அந்த கூடையும் கொஞ்சம் கொண்டு வாப்பா. எந்திரிங்க போலாம். எனக்கு தொடப்ப கட்டை, நேற்று வந்த உனக்கு புதுப்படவை. அகழிநீர் பொழியும் கார்மேக மழை நீர் அத்தனையும் அளக்கலாம். அப்பனாம் ஈசனை தப்பான வழிக்கு திப்பாயமாக கொண்டு செல்லும் அப்பாவி மாந்தர் எவரென்று அழைக்க அந்தன புத்திரனே தாயும் உருட்டு நீக்குவாய் இருட்டு. ஹலோ பிரசாத். வெல்கம் அங்கிள். என்னது ஹீரோ மாதிரி? ஹீரோ மாதிரியா? ஹீரோன்னே சொல்லு. ஹலோ கேஆர். என்ன கோமா இருக்கீங்க போல இருக்கு? டியூட்டி டயத்தில் என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சில விஷயங்களை பேசிட்டு அப்படியே நம்பூதிரியை போய் பார்த்து வரலாம்ட்டு. சொல்லுங்க. வைத்தியர் இஸ் நோ ஆல் ரைட், தெரியும்ல? தெரியும். பேசிட்டாரு, ஆனால் அதிகம் பேச முடியல. மீறி முயற்சி பண்ணால் மயக்கம் வருது. எல்லாம் தெரியும்.
என் ஆஸ்பத்திரியில் நடக்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் யாருக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தான் ஒன்று தெரியாமல் போச்சு. ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே ஒரு சிஸ்டத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு சிஸ்டத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அது ஆபத்து மட்டும் இல்லை, அநாகரிகம். ஐ எம் சாரி, நான் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இந்த காரியத்தை பண்ணிட்டு தான் நினைக்காதீங்க. நினைக்காம நோ, இதை நான் நம்பூதிரியை புரிஞ்சுக்க செஞ்ச ஒரு முயற்சி, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, அந்த மருந்தை எங்கள் டிபார்ட்மெண்ட் லேபில் கொடுத்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வைத்தியருக்கு கொடுக்கவே சம்மதிச்சேன். நீங்கள் என்னதான் சமாதானம் சொன்னாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. நாளைக்கு அந்த நம்பூதிரி வைத்தியரை கொண்டுருங்கன்னா கொண்டுருவீங்களா? யார்? நான் நம்பூதிரியே இந்த கேஸில் ஒரு முக்கியமான புள்ளியாக நினைக்கிறேன். அவன் இந்த கேஸ் சம்பந்தமாக சொன்ன எந்த ஒரு விஷயமும் பொய்யாகல, தெரியுமா? அந்த நவபாஷண லிங்கங்கள் பொட்டிக்குள்ள இருக்கிறதா நம்பூதிரி சொன்னா இல்ல, அதையே தான் வைத்தியரும் சொல்றாரு. அவன் நிஜமாவே ஏதோ ஒரு சுப்பீரியர் பவர்னால நடக்க போறத சொன்னானா இல்ல வேற ஏதாவது சக்தி இருக்கான்னு எனக்கு தெரியல. வேற சக்தின்னா அதைத்தான் நானும் கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். இந்த குருஜி தான் நம்பூதிரி வேஷத்துல இருக்கானோன்னு நினைக்கிறேன். அப்படின்னு அந்த வைத்தியரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாம பேசுறதுக்கே மருந்து கொடுக்கணும் சொல்றேன். கோயில் சோனையிலிருந்து திருந நவபாஷண லிங்கங்களை வைத்தியர் தான் வச்சிருக்கணும். அது குருஜிக்கு போய் சேரல. அங்கிள், யூ மீன்? ஆமா, அவங்களுக்குள்ள ஏதோ வியாபார சிக்கல். அந்த வைத்தியர் ஒவ்வொன்றா எடுத்த நவபாஷண லிங்கங்களை தன் கஸ்டடியிலேயே வச்சிருந்திருக்காரு. தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அந்த லிங்கங்கள் வச்சிருந்த பொட்டி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. இது குருஜிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கலாம். அதாவது நம்பூதிரிக்கு? ஆமா, நம்பூதிரியை தான் குருஜின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டா. வைத்தியர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. வைத்தியர் பேசினா உண்மையை தெரிஞ்சுக்க போறது நாம தானே? ஆமா, ஆனா நமக்கு தெரிய போற உண்மை எப்படி நம்ம அறியாம நம்பூதிரியை போய் சேரும் அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும். ஏன் நம்பூதிரி சொன்னதெல்லாம் பழிச்சிருச்சுன்னா நாம கூட தேங்க்ஸ் சொல்லி முன்னாடி பண்ணிப்போம். நம்ம மூலமாவே பெட்டி எங்க இருக்கிற ரகசியம் தெரிஞ்சுக்கலாம்ல. எல்லாமே ஒரு யூகம் தான். நம்பூதிரி தான் குருஜி நாம எடுத்துக்கிட்டா இனிமே அவன் என்ன பண்ண போறான்னு யாராலும் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் வைத்தியர் எப்ப பாரு பொட்டியை பத்தி தான் பேசுறாரே தவிர குருஜி யாருங்கிறது சொல்லவே மாட்டேங்கிறாரு. அதை என்னால் வரவழைக்க முடியும், அதை தாங்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை. ஓஹோ, அதனால தான் நம்பூதிரி இடப்போட கிளம்பிட்டீங்க, அப்படித்தானே? ஆமாம் கேஆர். தேவியும் அவள் அம்மாவும் இன்னைக்கு அவனை பார்க்க போகிறதா கேள்விப்பட்டேன். நானும் கூட போனால் ஏன் வேலை சுலபமாக முடியும் இல்லையா? அங்கிள், நானும் உங்க கூட வரேனே, இந்த விஷயத்தில் உதவியாக இருப்பேன். நீயா? அவனும் உங்க கூட வரட்டும். தேவி ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்கிற முறையில் பார்ப்பா, அவள் அம்மா பக்தியோடு பார்ப்பாங்க, நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிற முறையில் பார்ப்பீங்க. அதனால் நியூட்ரலாக ஒரு ஆளோட அபிப்பிராயம் இருக்கிறது நல்லது தானே? சைக்காலஜியா? கிளம்பு. Just give me a minute. Yeah. கேஆர், நான் திரும்பவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஆல் ரைட் ருத்ரா. இந்த மாதிரி எதுவும் இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க போனோங்களா சார், பழனி போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாயா, இந்த பஞ்சாமிர்தம் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃபுங்களுக்கெல்லாம் கொடு. ஆமா, உத்தரபதி இருக்காங்க? எங்கேயோ வெளியில போயிருக்கிறாரு. சங்கர் சாரை கேட்டா தெரியுமே. என்ன சித்திரப்பட்டி கேஸ் விஷயமாவா? ஆமா, ஏன் பார்க்கணுமா? அடடே பொன்னம்பலம் வாங்க. அடுத்த தடவை விரதம் எந்த சாமிக்கு? சபரிமலைக்கு தான் சங்கர். ருத்ராபதியை எங்க போயிருக்கான்னு கேட்கிறாரு. அந்த நம்பூதிரியை பார்க்கத்தான். ஆமா, அந்த நம்பூதிரியை நம்பினா தான் உருப்பிட முடியும்னு நீங்க கூட சொன்னீங்களாமே. என்ன அந்த நம்பூதிரி மேல அவ்வளவு நம்பிக்கை உண்டா உங்களுக்கு? நம்பூதிரின்னு இல்லை சங்கர், நல்ல விஷயங்க எல்லாத்து மேலேயும் தான்.
ருத்ராபதி நம்பூதிரியை பார்க்க போனது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இனிமே கேஸ்ல கரை ஏறிடுவாரு. இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகணும். சரி வாங்க போலாம். பார்வதிமா, உங்களுக்கு இந்த நம்பூதிரி எப்படி தெரியும்? அவர் எங்க குலகுரு, காலங்காலமா பழக்கம். நீங்க மலையாளியா என்ன? இல்லையே. இல்ல பத்மநாபபுரம் எங்க சொந்த ஊர். கன்னியாகுமரி பக்கத்துல இருக்க அதுவா? ஆ. அது எப்படி இந்த நம்பூதிரி சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது? அவர் ஒரு தேவி உபாசகர். பகவதி உபாசனை பண்றவங்களுக்கு முக்கால உணர சக்தி தன்னால வந்துரும். எப்படியோ அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்ப வச்சுட்டான் அந்த நம்பூதிரி. அதை நினைச்சாதான் சிரிப்பா வருது. இல்லம்மா, அவன் சொல்றதெல்லாம் நடக்கிறதுனால தானே நம்பிக்கையே வருது. ஐயோ, அவன்னு சொல்லாதீங்க, அவர்னு சொல்லுங்க. வாட் நான்சென்ஸ். அவ கடக்கா விடுங்க. ஸ்ரீமன் நாராயணன் நேர்ல வந்தா கூட நம்ப மாட்டான். இவ மட்டும் இல்ல, இந்த தலைமுறையே இப்படித்தான். அது சரி, இந்த சக்தி எல்லாம் எப்படி அவருக்கு வந்துச்சு? மருந்தெல்லாம் கூட கொடுக்குறாராமே. அதான் சொன்னேனே, அவர் பகவதி உபாசகர்னு. மருந்து கொடுக்கற சமாச்சாரம் எல்லாம் எனக்கே புதுசுதான். இப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் இதுக்கு முன்னால அவர் யாருக்குமே மருந்தெல்லாம் கொடுத்ததே இல்லையா? இல்லன்னு தான் நினைக்கிறேன். நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் பார்த்தா நம்பூதிரி ஆழம் பார்க்க வர மாதிரியே தெரியுது. இந்த ஆழம் பார்க்குற வேலையெல்லாம் நம்பூதிரி கிட்ட நடக்காது. அப்படிப்பட்டவங்களை அவர் கிட்டையே சேர்க்க மாட்டாரு. போன தடவை தேவியை பார்த்தது நிறைய விஷயம்லாம் சொன்னாரு. அதெல்லாம் ஒருவேளை தேவி மாறிடலான்னு அவர் நினைச்சிருக்கலாம். அப்படி மாறலனா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரா? பார்க்க தானே போறோம். நல்ல பணக்கார நம்பூதிரியா இருப்பார் போல இருக்கு. நம்பூதிரியை பார்க்கணும். இன்னைக்கு பௌர்ணமி, நம்பூரி ஆலயம் நோக்கான் இல்ல. பௌர்ணமியா? மறந்தே போச்சே. போய்க்கோ, நாளை வரும். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், நம்பூதிரி கிட்ட சொல்லுங்க. நீங்கள் வர்றது கொண்டு நம்பூரி அறியும், പക്ഷേ അനുമതിക്കണ്ടാന്ന് പറഞ്ഞു. கொஞ்சம் தயவு செஞ்சு. நம்பூதிரி எந்த பறஞ்சாலும் அது நல்லது காயிட்டு மாத்திரமே. நீங்கள் போய்க்கோ. நம்பூதிரி உள்ளதா இருக்காரா? அது நீங்களுக்கு அவசியம் இல்ல, போய்க்கோ. அங்கிள், நம்பூதிரி தான் எங்கேயோ வேகமா போறாரே. எங்க போறாரு? Let's follow him. எதுக்கு? வேண்டாம். கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது.
சாமி சாமி என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு பௌர்ணமி, நீங்க மௌன விரதம், தெரியாம வந்துட்டோம். இவங்களும் உங்களை பார்க்கணுன்ற ஆசையில என்னோட வந்துட்டாங்க. சாமி நீங்க சொன்னபடியெல்லாம் நடக்குது. என் பொண்ணு கையில இருந்த கயிறு திரும்பவும் தொலைஞ்சு போச்சு. எனக்கு மற்றவங்களை பத்தி கவலை இல்லை. என் பொண்ணை நீங்க தான் சாமி காப்பாற்றணும். வாடி வா. இந்தாங்க, இதை கட்டிக்கங்க. விடுங்க, கட்டிக்கப்பா. ம் அழியத்தான் வேண்டும் கலி, முடியத்தான் வேண்டும் இனி. முடிப்பதே நவமர்ப்பணி, துடிப்பதால் தீராத பிணி. தருமத்தால் தாங்காது ஈசனை, மருமத்தால் தாங்கிட உலகின் கருமம் தனை எண்ணி வருமுன் காப்போர் இறை திருமுன் நின்றே இறைஞ்சுவரே.